உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசு கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்கக்கூடிய மானியம் தொடங்கப்படுவதற்கான திட்டம் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட 54 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் வருகின்ற 1ஆம் தேதி முதல் அனைத்து இடங்களிலும் அமலுக்கு வருகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை மாறி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிலிண்டருக்கான மானிய தொகை பொதுமக்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மத்திய அரசு செலுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக வங்கி கணக்கு துவங்கப்பட வேண்டும். தங்களுடைய வங்கி கணக்கு எண்ணை மற்றும் ஆதார் எண்ணை கேஸ் ஏஜென்சிகளிடம் கொடுக்க வேண்டும். ஆதார் எண்ணையும் வங்கி கணக்கையும் இணைக்க வேண்டும் உட்பட பல்வேறு விதமான நெறிமுறைகள் இதில் இருக்கின்றன. இந்த ஒரு விஷயத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஒரு புகார்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைப்பது மத்திய அரசு வழங்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை எப்படி பெறுவது போன்ற தெளிவான வழிகாட்டுதல்கள் பொதுமக்களிடத்தில் இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே நிலவுகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியத்தை பொதுமக்கள் தங்களுடைய வங்கி கணக்குகளில் பெறுவது எப்படி, அதற்கான நடைமுறைகள் என்னவாக இருக்கின்றன, இதற்காக பல்வேறு விண்ணப்பங்கள் இருக்கின்றன, ஆதார் அட்டை இருப்பவர்கள் எந்தெந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும், ஆதார் அட்டை இல்லாதவர்கள் எந்தெந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை பார்த்து நீங்கள் தொலைபேசி மூலமாக எங்களை அழைக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சீஃப் ஏரியா மேனேஜர் திரு ரவி அவர்கள் நம்முடைய அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார். நேயர்களுடைய கேள்விக்கு இவர் பதிலளிக்க இருக்கிறார். திரு ரவி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வருகின்ற 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியம் நேரடியாக பொதுமக்களின் வங்கி கணக்கிற்கு செல்லக்கூடிய திட்டம் அமல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இந்த திட்டமானது கொண்டு வருவதன் முக்கிய நோக்கமானது சப்சிடி என்ற முறையில் வருடத்திற்கு 2013-14 46,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சப்சிடியானது உரியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். அதை நெறிப்படுத்தும் விதத்திலும் மற்றும் மல்டிபிள் கனெக்ஷன் என்று சொல்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் வச்சிருப்பவர்கள் அதை நெறிமுறைப்படுத்தி சப்சிடி அமௌண்டை குறைக்கவும் மற்றும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அந்த விநியோக முறை சீராக்கவும் இந்த டிபிடிஎல் திட்டம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஆஃப் எல்பிஜி, இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. சார், இப்ப ஏற்கனவே இந்த மத்திய அரசு மானியம் கொடுக்கக்கூடிய திட்டம் இந்தியாவுல எத்தனை மாவட்டங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? அந்த மாவட்டங்கள்ல மக்களிடத்துல இந்த திட்டத்திற்கு எப்படி வரவேற்பு பெறப்பட்டிருக்கு? இதுவரை நவம்பர் 15ஆம் தேதி 2014 54 மாவட்டத்தில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா மாவட்டங்களிலும் இந்த திட்டம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது. நமது அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எல்லா விதமான எந்தவித சிரமமின்றி அவர்கள் அதற்கான முன்வைப்பு தொகையும் அவர்கள் சிலிண்டர் பெறும்போது மானிய தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து கொண்டிருக்கிறது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இப்ப நேயர் நம்ம நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து சரையு ஸ்ரீனிவாசன் காத்திருக்கிறார். வணக்கம் சரையு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். சார், இப்போ எனக்கு நான் 25ஆம் தேதி சிலிண்டர் சொல்லிருக்கேன். 1ஆம் தேதிக்குள்ள அது வரும். வந்ததுன்னா அதுக்கு நான் ஃபுல் பேமெண்ட் எப்படி பண்ணணும்? இந்த வாசல கொண்டு வர சிலிண்டர் காரன்ட்ட 800 பே பண்ணணுமா? ஓகே, சொல்லுங்க சார். அவர் இந்த திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் நடைமுறைக்கு வருகிறது. இந்த திட்டத்தில் இணைந்தவுடன் இந்த மக்களுக்கு அவர் முதல் சிலிண்டர் புக் செய்யும் போது அவர்களுக்கு முன்வைப்பு தொகையாக 568 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வழங்கப்படும். அதன் பின் அவர்கள் சிலிண்டர் பெற்றவுடன் அவர்கள் மார்க்கெட் தொகை, அதாவது மானியம் இல்லாத முழு தொகையும் வழங்குவார்கள். அது வழங்கிய பின் 48 முதல் 72 மணி நேரத்தில் அந்த மானிய தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். எனவே வாடிக்கையாளர்கள் எந்தவித சிரமமும் இன்றி அவர்கள் சிலிண்டர்களை பெற இயலும். மேலும் அந்த மானியமும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வருடத்திற்கு 12 சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும். 12 சிலிண்டருக்கு மானியம் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அழைத்ததற்கு நன்றி சரையு ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து நேயர் ஜெயராஜ் காத்திருக்கிறார். வணக்கம் ஜெயராஜ், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். கேளுங்க. வணக்கம் சார். இப்ப ஆதார் அட்டை நம்பர் ஒரு வீட்டு நம்பர் இருக்கு சார். நாங்கெல்லாம் வாடகை வீட்டு குடியிருக்கோங்க.
வந்து வீடு வந்து அடிக்கடி மாற போகுது. ஆதார் அட்டையை வச்சுக்கிட்டு நீங்க இந்த நம்பருக்கு நாங்க கேஸ் தருவோம், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாங்க இந்த வாடகை வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணணும்? சொந்த வீடு வச்சிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் சார்? வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வந்து வாடகை பத்திரம் கொடுத்து அவங்க புதிய வீட்டு இணைப்புல என்ன கேஸ் கனெக்ஷன் இருக்கோ அந்த வாடகை வீட்டுக்கான வாடகை பத்திரம் தரலாம். இல்ல வேற ஏதாவது ஆவணங்கள் 12 ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, அதுல 12 ஆவணங்கள் உள்ளன. 12 ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை கொடுத்து அதை வாங்கிக் கொள்ளலாம். இந்த 12 ஆவணங்களில் ஒரு ஆவணமானது கெஜெட்டட் ஆபீசர் சர்டிஃபைடு அட்ரஸ் ப்ரூஃப். வேற எந்த ஆவணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட அந்த கெஜெட்டட் ஆபீசர் அணுகி நான் இந்த வீட்டில தான் இருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் பட்சத்தில் அதையும் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய முகவரியை மாற்றி புதிய முகவரிக்கு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அழைத்ததற்கு நன்றி ஜெயராஜ். அடுத்ததாக சென்னையிலிருந்து ஜானகி என்ற நேயர் காத்திருக்கிறார். வணக்கம் ஜானகி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ சார், நாங்க வந்து ஹலோ வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சார், நாங்க வந்து இது வந்து ஜானகி அவங்களோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. சார், இப்போ இருக்கக்கூடிய நிலையில நம்ம சிலிண்டருக்கான விலை என்பது நம்ம எவ்வளவு பே பண்றோம்? மத்திய அரசு சப்சிடியா இப்ப யாருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க? தற்போது சென்னை மாநகரத்துல மானியமில்லா சிலிண்டரின் விலை வந்து 404 ரூபாய் 50 பைசா. மானியம் இல்லாத சிலிண்டரின் விலை 749 ரூபாய் 50 பைசா. அப்படி பார்க்கும் பட்சத்தில் 345 ரூபாய் சப்சிடி ஆகும். இந்த விலை வந்து டிசம்பர் மாதத்திற்கானது. இந்த மானியம் இல்லாத சிலிண்டரின் விலை வந்து ஒவ்வொரு மாதமும் மாறுபடும். அது எவ்வளவு மாறுபடுதோ அந்த அளவு சப்சிடி வந்து நம்ம வங்கி கணக்குல வர வைக்கப்படும். ஆனா 568 ரூபாய்ங்கிறது முன்வைப்பு தொகையானது முதல்ல கொடுக்கறதால மக்கள் வந்து அந்த 568 ரூபாய் பிளஸ் இப்ப தர்ற 404 ரூபாய் ரெண்டும் இணைத்து பார்த்தா அவர்கள் மானியம் இல்லாத சிலிண்டருக்கு கொடுக்கக்கூடிய விலையானது அதை விட கம்மியாகவே இருக்கும். எனவே எந்தவித சிரமமின்றி அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். சிலிண்டர் பெற்ற உடனேயே 48 முதல் 72 மணி நேரத்தில் அவர்கள் வங்கி கணக்கில் இந்த மானியமானது ரெண்டுக்கும் மானியம் இல்லாத சிலிண்டருக்கும் மானியம் உள்ள சிலிண்டருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவர்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். தொடர்ந்து பேசலாம் சார். இப்ப அடுத்த நேயர் தென்காசியில இருந்து மாரிமுத்து அப்படிங்கிற நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் மாரிமுத்து, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு ஏதாவது தச்சமே எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. சொல்லுங்க. யுவர் ஆதார் நம்பர் கூட ஆதார் நம்பர் எழுதி சார், ஹேஸ் பீன் லிங்க்டு டு யுவர் எல்பிஜி ஐடி நம்பர்னு போட்டுருக்காங்க சார். ஐடி நம்பரை இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க உங்க ஆதார் எண்ணை வந்து உங்க விண்ணப்பத்தை கொடுத்ததுக்காக அதை இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதான் இந்த திட்டத்துல நீங்க இணைகிறீங்க. அடுத்து உங்க பேங்க் அக்கௌண்ட் என்னைக்கு வந்து இந்த திட்டத்தில் இணையுதோ அப்ப வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் எல்பிஜி சப்சிடிங்கிற மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜை வந்து நீங்க வந்து இந்த SMS மூலமா பார்க்கலாம். இல்ல இணையதளம் இருந்தா mylpg.in அந்த இணையதளத்துல போய் பார்த்தாலும் உங்களுக்கு இதான உங்களுடைய ஆதார் ஸ்டேட்டஸ் பத்தி தெரிய வரும். அழைத்ததற்கு நன்றி மாரிமுத்து. இப்ப அடுத்ததா காஞ்சிபுரத்துல இருந்து நேயர் பிரகாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் பிரகாசம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. பிரகாசம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். ஃபார்ம் வந்து தப்பாயிட்டா எப்படி மேடம்? அதுக்கு என்ன பண்ணோம் நாங்க? திருப்பி ஃபார்ம் நீங்க ஏதாவது ஒரு ஃபார்ம் தப்பா எழுதி கொடுத்திருந்தாலும் திருப்பி அதே ஃபார்ம் நீங்க எழுதி கொடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கடைசியா நீங்க எந்த ஃபார்ம்ல கடைசியா என்ன டீடைல் கொடுக்குறீங்களோ அந்த டீடைல் தான் பதிவாகும். இதனால வாடிக்கையாளர் எந்தவித கவலையோ வருத்தமும் தேவையில்லை. திருப்பி ஒரு புதிய ஃபார்ம் வாங்கி எல்லா இடத்திலும் இந்த நேரத்தில் ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விநியோகத்திடம் இந்த ஃபார்ம் ஆனது இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த இலவசமாக வழங்கப்பட்ட ஃபார்மை பெற்றுக்கொண்டு திருப்பி ஒரு பூர்த்தி செய்து அதுக்கு உரிய ஆவணங்களை வைத்து தயவு செய்து இந்த விநியோகத்திடம் கொடுக்கவும். திருப்பி நீங்க வந்து லிங்க் ஆயிருவீங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட்டினத்தை சேர்ந்த நேயர் கார்த்திக் லைன்ல இருக்காரு. வணக்கம் கார்த்திக், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. கார்த்திகோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக முகமது இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் முகமது, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கங்கம்மா. நான் வந்து பாரத் கேஸ்ல புக் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. ஆன் பண்ணுப்பா. பாரத் கேஸ்ல புக் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து பேசுங்க முகமது, டிவியை பார்த்து பேசாதீங்க. புக் பண்ணியிருந்தேன். அது வந்து அனிஃபான் இருந்தது, பேங்க்ல வந்து முகமது அனிஃபான் இருக்குது. எப்படி மாத்தட்டுங்க? அதாவது நீங்க பேர் மாற்றம் பத்தி சொல்றீங்க. நீங்க உங்க பேர் வந்து ஒரே பேரா இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாவது நீங்க சொல்ற பேருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு வெள்ளைத்தாள்ல ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகுனீங்கன்னா பேர் மாற்றத்துக்காக
ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதை வெள்ளத்தாலே நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அதோட அந்த ஆதாரம் வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த பேர் மாற்றம் உங்களுக்கு செய்யப்படும். இதற்காக வேற எந்த கட்டணமும் கிடையாது, வேற ஸ்டாம்ப் பேப்பர் அந்த மாதிரி எந்த வித ஆவணங்களும் தேவை கிடையாது. ஒரு வெள்ளைத்தாளில் அந்த ஃபார்மேட்டை நீங்க எழுதி கொடுக்கலாம். இந்த ஃபார்மேட் ஆனது mylpg.in அந்த சைட்லயும் இருக்கு. அதை நீங்க பதிவிறக்கம் செய்து அதிலையும் பூர்த்தி செய்து கொடுக்கலாம். அழைத்ததற்கு நன்றி முகமது. அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து நேயர் பரமசிவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் பரமசிவம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. அந்த ஆதாருக்கு நேரடி மானியம் பெறுறதுக்கு வங்கி கணக்கு இல்ல, புதுசா தொடங்கலாமா? மத்திய அரசுல இருந்து கொடுத்துருக்காங்களா ஃப்ரீ அக்கவுண்ட், அது வர்றதுக்கு லேட் ஆகுமா? நிச்சயமா நீங்க புது வங்கி கணக்கு தொடங்கலாம். இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்னு சொல்றோம் இல்லையா, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட், அந்த வங்கி கணக்கையும் தொடங்கலாம். அவங்க தொடங்கின உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த வங்கி நம்பர் எண் கொடுப்பாங்க உங்களுக்கு, அக்கவுண்ட் நம்பர். அதை வச்சு கூட நீங்க இந்த திட்டத்தில் உடனடியாக இணைஞ்சிட முடியும். அது பாஸ்புக் வரணும் அப்படியெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த வங்கி எண் கொடுத்த உடனேயே அந்த வங்கி எண்ணை காட்டி உங்க ஆதார் எண்ணை கொடுத்து உங்க விநியோகத்தில் நீங்க போய் இணைந்து கொள்ளலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் பரமசிவம். அடுத்ததா கோவையில இருந்து நேயர் செந்தில்குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் செந்தில்குமார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் செந்தில்குமார் தான் பேசுறேங்க. வணக்கம். எனக்கு எப்படின்னா ஆதார் அட்டை இன்னும் வரலைங்க சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆதார் அட்டை எடுத்துட்டாங்க ஸ்கூல்ல. ஆனா அட்டை இப்ப வரைக்கும் வரலைங்க. ஆனா பேங்க்ல மத்ததெல்லாம் 3-4 ஃபார்ம் வாங்கி எல்லாம் ஃபில் பண்ணி அங்க லிஸ்ட் போட்டிருக்குமே பேங்க்கு கொடுத்தாச்சுங்க சார். ஆனா எனக்கு மறுபடியும் அந்த மெசேஜ் வருது, ஆதார் நம்பர் கொடுங்க சொல்லின்னு 2 டைம் மெசேஜ் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் நான் பண்ணணுமாங்க சார்? ஒண்ணும் இல்ல, நீங்க ஆதார் இப்ப வங்கி கணக்கை கொடுத்து உங்க இந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மானியம் உங்களோட வங்கி கணக்குல வந்துடும். உங்களுக்கு என்னைக்கு ஆதார் அட்டை வருதோ அன்னைக்கு கொண்டு போய் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஆதார் அட்டையும் இந்த வங்கி கணக்கு இன்னும் திருப்பி உங்க விநியோகத்திடம் இணைந்து விடும். அப்பயும் மானியம் உங்களுக்கு வரும். வங்கி இப்ப ஆதார் அட்டை வர்ற வரைக்கும் உங்களுக்கு மானியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் செந்தில்குமார். சார், இப்போ இந்த மானியம் பெறுவதற்கு வங்கி கணக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு சேலரி அக்கௌண்ட் செப்பரேட்டா இருக்கும், இல்ல பர்சனல் அக்கௌண்ட் செப்பரேட்டா இருக்கும். சோ எந்த அக்கௌண்ட்னாலும் ஓகேவா, எந்த பேங்க்னாலும் ஓகேவா, இல்ல பிரைவேட் பேங்க்ஸ் இல்ல குறிப்பிட்ட பேங்க் மட்டும் தான் வங்கி கணக்கு இருக்கணும்னு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? ஆதார் அட்டை உள்ளவர்கள் அவருடைய எந்த பேங்க்கு கூட கொடுக்கலாம். சேலரி அக்கௌண்டா இருந்தாலும் சரி, பர்சனல் அக்கௌண்டா இருந்தாலும், பிரைவேட் பேங்கா இருந்தாலும், நேஷனலைஸ்ட் பேங்கா இருந்தாலும், ஆதார் அட்டை உள்ளவர்கள் ஐஎஃப்சி கோடு உள்ள வங்கியா இருந்தா அந்த திட்டத்தில் இணைய முடியும். அதுல எந்த வித இதுவும் கிடையாது. அதே நேரம் வங்கி கணக்கு துவங்குவவர்களும் புதிய வங்கி கணக்கு துவங்கி அந்த எண்ணெய் கொடுத்து கூட இந்த திட்டத்தில் இணைய முடியும். இப்ப அடுத்ததா நேயர் கான் குன்றத்தூர்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் கான், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. எனக்கு ஆதார் அட்டை இல்ல மேடம். ஓகே, ஆதார் அட்டை இல்ல, எப்படி அப்ளை? ஆதார் அட்டை இல்லன்னா உங்க வங்கி கணக்கை கொண்டு போய் ஃபார்ம் 4 சொல்றோம், அந்த ஃபார்ம் 4 உங்க விநியோகத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தில் நீங்க உடனே இணைய முடியும். இப்ப ஃபார்ம் 4க்கு பதிலாக யூனிஃபைடு ஃபார்ம்னு ஒன்று சொல்றோம். அதாவது ஃபார்ம் முந்தி ஆதார் கார்டு அட்டை இருந்தவங்க ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 2 ரெண்டையும் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியிருந்தது. அதுல ஃபார்ம் 1 வங்கியிலும் ஃபார்ம் 2 விநியோகத்திலும் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆதார் அட்டை இல்லாதவர்கள் வங்கி கணக்கு உள்ளவர்கள் மட்டும் ஃபார்ம் 3 ஃபில் பண்ணி வங்கியில கொடுக்கலாம், இல்லை என்றால் ஃபார்ம் 4 ஃபில் பண்ணி விநியோகத்தில் கொடுக்கலாம். இப்ப அந்த எல்லா ஃபார்மையும் ஒருங்கிணைத்து அதை ஒரே ஃபார்மா ஆக்கி நாங்க உண்டாக்கி இருக்கோம். அது ரொம்ப எளிமையான படிவமானது. அதே படிவம் இதே நடைமுறையில் பூர்த்தி செய்து உங்க விநியோகத்தில் கொடுங்க, நீங்க இந்த திட்டத்தில் உடனே இணைய முடியும். சரி, இப்ப அடுத்தது தாம்பரம்ல இருந்து ஜெயமுருகன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ஜெயமுருகன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப மானியம் கையில கிடைக்குது மேடம், அக்கௌண்ட்ல வந்துருது. அப்போ எங்களுக்கு விலைவாசி ஏறும்போது, சிலிண்டர் விலை ஏறும்போது அந்த மானியம் அதிகமாகுமா, இல்ல இதே மானியம் தான் தொடருமா? அதை பத்தி சொன்னா நல்லா. ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் சந்தேகத்திலே இருக்கிறாங்க. மானியம் அக்கௌண்ட்ல சரி, ஆனா மானியம் விலைவாசி கேஸ்க்கு உயரும் போது மானியம் உயருமா? அது கேள்வி சார் பதில் சொல்வாரு சார். கண்டிப்பாக இந்த மானியமானது கண்டிப்பாக உயரும். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல சென்னையில மானியமில்லா சிலிண்டர் விலை 749 ரூபாய் 50 பைசா, மானியம் உள்ள சிலிண்டரின் விலை 404 ரூபாய் 50 பைசா. அப்ப பாத்தீங்கன்னா மானியமானது 345 ரூபாய். இதே அடுத்த மாசத்துல விலை ஏற்றம் ஆயிரத்துன்னு வச்சுக்கோங்க, 740 பதிலா 849 ஒரு அசியூம் பண்ணோம்னா 345 ரூபாய்க்கு பதிலா 445 ரூபாய் உங்க வங்கி கணக்குல வரும். அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமானது வங்கி கணக்குல வர வைக்கப்படும். அதனால உங்களுக்கு எந்த இழப்பும் எப்போதுமே ஏற்படாது.
தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஜெயமுருகன் சார். இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க ஃபார்ம் 4 வரைக்கும் நமக்கு இருந்தது. இப்ப எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஆதார் அட்டை இருக்கிறவங்க ஆதார் அட்டை இல்லாதவங்க எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமா? ஆமா, ஆதார் அட்டை உள்ளவர்கள் ஆதார் அட்டை இல்லாதவர்கள் 2 பேருமே ஒரே ஃபார்ம் தான். இப்போ ஆதார் அட்டை இருந்தால் இந்த ஃபார்மை 2 நகல் எடுத்து ஒரு ஃபார்மை பூர்த்தி செய்து விநாயகர் கொடுக்கணும், இன்னொரு ஃபார்மை பூர்த்தி செய்து அதை வங்கியில கொடுக்கலாம். வங்கி செல்ல விருப்பம் இல்லாதவர்கள் விநாயகரிடம் டிராப் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம், அந்த பாக்ஸ்ல போட்டாலும் போதும். அதை நாங்களே எடுத்துக்கொண்டு வங்கியில கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தி இந்த திட்டத்தில் நீங்க இணைந்திடலாம். ஆதார் அட்டை இல்லாதவர்கள் வங்கி கணக்கு உள்ளவர்கள் இதே ஒரே ஒரு ஃபார்மை பூர்த்தி செய்து விநாயகரிடம் கொடுத்தா போதும். உங்க வங்கி கணக்கானது இந்த மானிய திட்டத்துடன் இணைக்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு மானியம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களும் அதற்கான ஆப்ஷன் இந்த ஃபார்ம்ல இருக்கு. சார் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். அடுத்ததா நேயர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பூர்ல இருந்து நேயர் அப்துல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் அப்துல், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. திருப்பூர்ல இருந்து நான் அப்துல் நாசர் பேசுறேங்க, சாமிபுரத்துல இருந்து. சொல்லுங்க. பேங்க்ல நான் புள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த நம்பர் வரதுக்கு 20 நாள் ஆகும் சார். காலக்கெடு இருக்குங்களா சார்? பேங்க்ல ஃபில் பண்ணி கொடுத்திருக்காங்க, பட் ஆனா அதோட நம்பர் வர 20 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களா? என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. பேங்க்ல ஃபில் பண்ணி கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க உடனடியா 2-3 நாள், அதாவது 2 முதல் 3 வேலை நாட்கள் அவங்க பூர்த்தி செய்திருவாங்க. அது தெரிஞ்சுக்கணும்னா mylpg.in அப்படிங்கிற சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த திட்டத்துல இணைஞ்சிட்டீங்களா இல்லையான்னு தெரிய வரும். அப்படி இல்ல நீங்க மொபைல் போன் இருக்குன்னா அதுக்கு *99*99# அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணா அந்த நம்பர் உங்களை கைட் பண்ணும், உங்க ஆதார் என்ன பதிவு செய்ய சொல்லும். அப்படி பதிவு செஞ்சாலும் உங்களோட இப்ப தற்போதைய நிலை என்ன, உங்க மானிய திட்டத்தில் சேர்றதுக்கான தற்போதைய நிலை என்னங்கிறத அது தெளிவா தெரிவிக்கும். அதனால நீங்க இந்த 2 விதத்துல ஒரு இதில் தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்க விநியோகத்தில் அணுகினாலும் அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க, சிஸ்டத்துல இருந்து பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இப்ப அடுத்ததா துறைப்பாக்கம்ல இருந்து நேயர் மோகனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மோகனா, உங்களுடைய கேள்வி என்ன? மோகனா இணைப்புல இல்ல. இப்ப அடுத்ததா இளங்கோ நேயர் வெயிட் பண்ணிருக்காரு. சொல்லுங்க இளங்கோ. மோகனா இணைப்பு திரும்ப வந்துட்டாங்க. வணக்கம் மோகனா, உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்னோட கேஸ் என்னோட பேர்ல இல்ல. சரி, என் தம்பி மனைவி பேர்ல இருக்குது. அப்ப அத நான் எப்படி என்னோட பேருக்கு நான் மாத்தணும்? இந்த பேர் மாற்றம் செய்வதற்கு விதிமுறைகள் இருக்கு. இந்த தம்பி மனைவிங்கிறது உங்க ஃபேமிலி யூனிட், அதுல சேராது. ஆகவே ஒரே ஒரு சிம்பிளான ஒரு படிவம் இருக்கு, பேர் மாற்ற படிவம். அதை உங்க விநாயகர் பூர்த்தி செய்து கொடுக்கணும். அப்படி பூர்த்தி செய்து கொடுக்கும் போது உங்க தம்பி மனைவி அதுல அவங்களோட ஒப்பமிடணும், நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லணும். ஒரிஜினல் எஸ்வி கொடுத்திருப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர்னு சொல்லுவோம். இந்த கனெக்ஷன் வாங்குறப்ப அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சரையும் இந்த படிவத்துடன் கொண்டு சென்றால் நீங்க இப்ப இருக்கிற இடத்துக்கான ஆதாரம், அப்புறம் உங்களுக்கான ஐடி ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் உங்க பேர்ல இருக்கிறதையும் கொண்டு போனீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஆனது உங்க பேர்ல மாற்றி தரப்படும். அப்படி மாற்றி தரப்போ தற்போதைய செக்யூரிட்டி டெபாசிட் 1450 ரூபாய், இதுக்கு முன்னாடி நீங்க கட்டியிருந்த செக்யூரிட்டி டெபாசிட், இந்த 2க்கு உள்ள வித்தியாசம் உங்கள்கிட்ட இருந்து வசூலிப்பாங்க. இதான் இப்போதைய நடைமுறையாகும். இப்ப அடுத்ததா வேலூர்ல இருந்து நேயர் ரேவதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ரேவதி, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம், தொடர்ந்து பேசுங்க. ரேவதி மேடம் இணைப்புல இருக்கீங்களா? தொடர்ந்து பேசுங்க. இருக்கு மேடம். எங்களுக்கு ஃப்ரீ கேஸ் மேடம், கலைஞர் கொடுத்தது. ஓகே, ஹலோ கேக்குதுங்களா மேடம்? கேக்குது, தெளிவா பேசுங்க. எங்களுக்கு ஃப்ரீ கேஸ் மேடம். கலைஞர் கொடுத்தாரு இல்லீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அது மாமியார் பேர்ல இருக்கு, அத என் பேர்ல மாத்தணும். ஓகே, சோ இப்போ கலைஞர் திட்டம் பேர்ல இருக்கு, அவங்க பேர் மாத்தணும். இலவச கேஸ் இணைப்பு திட்டம் கலைஞர் திட்டம்னு ஒண்ணு இருக்கு நடைமுறையில. அந்த திட்டத்துல வாங்கினவங்களுக்கு இந்த பேர் மாற்றம் செய்யணும்னா அவங்க உடனே அத ஏரியாவில் டிஎஸ்ஓன்னு சொல்லுவோம், இல்ல டிஎஸ்ஓ டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆபீசர், அவர் அணுகி அதற்கான விண்ணப்பத்தை கொடுக்கணும். அவர் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்புதல் அளிப்பாரு, இந்த பேரை உங்களுக்கு மாத்தி கொடுக்கலாம்னு. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அதை விநாயகர்ல கொடுத்தா உங்க பேர் மாற்றம் செய்யப்படும். திண்டுக்கல்ல இருந்து நேயர் தேவேந்திரன் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் தேவேந்திரன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேடம், என் மனைவி பேர்ல அன்னபாக்கியமான் இருக்கு சிலிண்டர் புக்ல. சரி, ஹலோ தேவேந்திரன் தொடர்ந்து பேசுங்க. தேவேந்திரன்
தேவேந்திரன் இணைப்புல இல்ல. அதுக்கு அடுத்ததா தஞ்சையில இருந்து நேயர் சதீஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சதீஷ், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ சார். ஹலோ மேடம். சதீஷ் கேள்வியை கேளுங்க. மேடம் எங்க அப்பா பேர்ல இருக்கு மேடம் சிலிண்டர். ஓகே. அது வந்து எங்க அம்மா பேருக்கு மாத்தணும். அது எப்படி மேடம் மாத்துறது? உங்க அப்பா பேர்ல கனெக்ஷன் இருந்தா அதை உங்க பேர்ல சுலபமா மாத்திக்க முடியும். இதற்காக ஒரு படிவம் இருக்கு. அந்த படிவத்தை நீங்க வெள்ளைத்தாளில் பூர்த்தி செய்து கொடுத்தாலே போதுமானது. கொடுக்கும் பட்சத்தில் நீங்க வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெண்டையும் இணைத்து கொடுக்கும் பட்சத்தில் இந்த கனெக்ஷன் ஆனது உங்க அப்பா பேர்ல இருந்து உங்க பேர்ல சுலபமா மாத்திக்கலாம். இதற்கு உங்க விநியோகத்தில் அணுகி அந்த ஃபார்மை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா mylpg.in அப்படிங்கிற இணையதளத்திலும் இதை பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்து கொண்டு போகலாம். இது ஒரு வெள்ளைத்தாளை கொடுத்தா போதுமானது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சதீஷ். அடுத்ததா காஞ்சிபுரத்துல இருந்து நேயர் ரவி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ரவி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. தேங்க்யூ மேடம். ரவி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்ப என்ன இது வந்து நம்ம பாடம் கொடுக்குறோம்ல சார், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு என்னன்றது எனக்கு தெரியணும் சார். இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு கேக்குறாரு சார் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக. இந்த திட்டமானது ஜனவரி 1ஆம் தேதி 2015 தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்துடும். இந்த திட்டத்தில் இணைந்த உடனே உங்களுக்கு வந்து முதல் சிலிண்டர் புக் பண்றப்ப உங்களுக்கு முன்வைப்பு தொகையும் அப்புறம் சிலிண்டர் பெறும்போது மானியமும் வந்துடும். நீங்க ஜனவரி 31, 2015 வரைக்கும் இணையலன்னா 1/4/2015 முதல் நீங்க பெற சிலிண்டர் எல்லாம் மானியம் இல்லாத சிலிண்டர், அதாவது முழு விலை கொடுத்து தான் சிலிண்டர் வாங்குவீங்க. அப்படி இருக்கிற சிலிண்டருக்கு 30/6/2015 இந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டீங்கன்னா அந்த எத்தனை சிலிண்டர் வாங்கினீங்களோ அந்த சிலிண்டருக்கான மானியமும் முன்வைப்பு தொகையும் உங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். ஆனா நீங்க 1/7/2015 அப்புறமும் இணையலன்னா இதுக்கு முன்னாடி பெற்ற சிலிண்டருக்கு மானியம் கிடைக்காது. அதுக்கப்புறம் பெற சிலிண்டர்கள் மானியம் இல்லாத சிலிண்டர்கள் தான் கிடைக்கும். நீங்க என்னைக்கு இந்த திட்டத்தில் சேர்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு முன்வைப்பு தொகையும் மானியமும் கிடைக்கும். ஆகவே நீங்க உடனே இந்த திட்டத்தில் இணைந்து முன்வைப்பு தொகையும் மானியமும் பெறப்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ரவி. அடுத்ததா சென்னையில இருந்து நேயர் சிவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சிவா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சிவா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. பழனிசாமி கோயில். பழனிசாமி, ஓகே, உங்களுடைய கேள்வி கேளுங்க பழனிசாமி. நம்ம வந்துருச்சுங்க, அது எப்படி எந்த பண்ணலாங்களா? கலைஞர் கொடுத்தது. அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அந்த கேஸ் கனெக்ஷன் அம்மாவோட பேர்ல இருக்கு. அந்த கலைஞர் ஸ்கீம்ல அம்மா பேர் அதே தான். திருப்பி நீங்க அந்த டிஎஸ்ஓ உங்களோட தொகுதி அந்த வார்டு டிஎஸ்ஓ போய் அணுகி இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு இந்த டெத் சர்டிபிகேட் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த டிஎஸ்ஓ வந்து வேற ஒருத்தருக்கு. ஆனா இந்த கலைஞர் திட்டமானது பெண்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வீட்டுல இருக்க வேற ஒரு பெண்ணுக்கு தான் இந்த திட்டத்தை இந்த இணைப்பை மாற்ற முடியும். அதுக்கு அந்த டிஎஸ்ஓ அணுகி தான் நீங்க முதல்ல அந்த லெட்டர் வாங்கிட்டு வரணும். பின்னாடி விநாயகர் இதை மாத்தி கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் பழனிசாமி. அதற்கு அடுத்தபடியா சென்னையில இருந்து கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் கிருஷ்ணகுமார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க கிருஷ்ணகுமார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அவங்க பாட்டி மேல இருக்கு அந்த சிலிண்டர். சரிமா, அவங்க பாட்டி. ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா? டிவி வால்யூமே குறைச்சு வச்சு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது கேக்குமா? ஓகே, கிருஷ்ணகுமார் இணைப்புல இல்ல. அடுத்தபடியா சார், இப்போ அந்த கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரும் அந்த கேஸ் இணைப்புல இருக்கக்கூடிய அட்ரஸும் ஆதார் அட்டையில அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே மாதிரி அட்ரஸ் இருக்கணுமா, இல்ல வெவ்வேறு அட்ரஸ் இருந்தாலும் ஓகே? வெவ்வேறு அட்ரஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க கடைசியா எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ, எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தா போதுமானது. அந்த எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் சப்ளை செய்யப்படும். அது வித்தியாசமா இருந்தா பரவாயில்ல. உங்க ஆதார் வந்து ஆல் இந்தியால எங்க கூட இருக்கலாம். ஓகே, சோ இப்போ அடுத்ததா மதுரையில இருந்து நேயர் பால்பாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் பால்பாண்டி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நாங்க வந்து வீட்டு வாடகையில இருக்கோம். நாங்க வீட்டுல வாடகை இருக்கோம். தொடர்ந்து பேசுங்க பால்பாண்டி. நாங்க வந்து வாடகை இருக்கோம். மானியம். தொடர்ந்து பேசுங்க. அதாவது நாங்க போட்டிருக்காங்க, எனக்கு எப்போ கிடைக்கும்? அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். ஓகே சார், அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்களா? எப்போ கிடைக்கும்? நீங்க இந்த திட்டம் வந்து 1ஆம் தேதி முதல் இணைப்பு நடைமுறைக்கு வருகிறது. இந்த திட்டத்துல நீங்க இணைஞ்சிட்டதால நீங்க எப்ப சிலிண்டர் புக் பண்றீங்களோ ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம்
உடனடியாக அவங்களுக்கு அந்த முன்வைப்பு தொகையான 568 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அதுக்கப்புறம் சிலிண்டர் சப்ளை ஆன உடனே 48 முதல் 72 மணி நேரத்தில் மானியமானது உங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அடுத்ததா சென்னையில இருந்து நேயர் சண்முகம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சண்முகம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கங்க, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இந்த சிலிண்டர் வந்து என்னுடைய மனைவியினுடைய பாட்டி பேர்ல இருக்குங்க. சரிங்க. அந்த பாட்டி இல்ல, ரெண்டாவது வந்து அந்த வவுச்சரும் அந்த டெபாசிட் கட்டி வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த வவுச்சரும் கிடையாதுங்க. அது மனைவி பேருக்கு பேர் மாற்றம் பண்ணணும், என்னங்க பண்ணணும்? இதுவும் அதே சிம்பிள் தான். வவுச்சர் இல்லங்கிறதால அதுக்கு ஒரு இன்டர்மீடியட் பாண்ட் சொல்லுவோம். அதுவும் இந்த விநியோகத்துல இலவசமா கிடைக்கும். அதை வாங்கி ஒரு வெள்ளைத்தாள பூர்த்தி செய்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்க மனைவி பேர்ல அந்த கனெக்ஷனை மாத்தணும்னா, உங்க பாட்டி பேர்ல இருக்க அந்த கனெக்ஷனை மாத்தணும்னா அதே நேம் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபார்மையும் பூர்த்தி செய்து விநியோகத்தை கொடுத்தா போதுமானது. ரெண்டையும் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கனெக்ஷன் வந்து உங்க பேர்ல மாற்றி கொடுக்கப்படும். ஆனா நீங்க பாட்டின்னு சொல்றதால நடுவுல அந்த டெபாசிட் வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அது என்ன டெபாசிட் டிஃபரன்ஸ் இருக்கோ அது நீங்க கட்ட வேண்டிய நிலைமைக்கு வரும். அழைத்ததற்கு நன்றி சண்முகம். அடுத்ததா தாம்பரம்ல இருந்து லிபியா அப்படிங்கிற நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் லிபியா, உங்களுடைய கேள்விகள் என்ன? என்னுடைய கேள்வி வந்து என்னுடைய மக வந்து தூரத்துல இருக்கா, அப்ராட்ல. அதனால அவ பேர்ல மாத்தணும். இப்ப யாருடைய பேர்ல இருக்கு? என்னுடைய கேள்வி வந்து என்னுடைய மக வந்து தூரத்துல இருக்கா, அப்ராட்ல. அதனால என்னுடைய கேஸ் வந்து அவளுக்கு நான் கொடுக்கணும். அவ ஷார்ட் டைம்ல வந்துருவா, திருப்பி ரிட்டர்ன் ஆயிருவா. ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அவங்க நன்றி. அதாவது அவங்க அப்ராட்ல இருக்காங்க, மக எப்ப வருவாங்களோ அவங்க எப்ப வந்த உடனே இவங்க வந்து அதே ஒரு சிம்பிள் படிவம் தான், ஒரு படிவத்தை வந்து விநியோகத்தில் அணுகி இந்த கனெக்ஷனை வந்து என்னோட மகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா போதும். அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தா அந்த கனெக்ஷன் அவங்க அம்மா பேர்ல இருந்து பொண்ணு பேருக்கு மாறிக்கலாம். சார், இப்போ நிறைய பேர் வீட்டுல 2 கனெக்ஷன்ஸ் கூட வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த மானியம் வழங்கக்கூடிய சிலிண்டரோட எண்ணிக்கை வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டருக்கு மத்திய அரசு சார்பா மானியம் வழங்கப்படும்? சிலிண்டர் மானியம் வந்து 12 சிலிண்டருக்கான மானியம் தான் கிடைக்கும் எல்லாருக்குமே. ஆனா ஒரு வீட்டுக்கு ஒரு சிலிண்டருங்கிறதா நடைமுறையானது, அதான் சட்டப்பூர்வமானது. இன்னொரு கனெக்ஷன் வச்சிருந்தா அது சட்டத்துக்கு புறம்பானது. ஆகவே மக்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் இந்த 2வது கனெக்ஷன் தான் தயவுசெய்து அதை உடனே சரண்டர் பண்ணணும். இந்த மானிய திட்டத்திற்கான முக்கிய நோக்கமே டைவர்ஷனை கண்ட்ரோல் பண்றதுதான். 46,000 கோடி வருடத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அது வந்து உரியவர்களுக்கு சென்று அடைய வேண்டும். இந்த மாதிரி 2 கனெக்ஷன் வச்சிருந்தா அது சட்டத்திற்கு புறமாக அவர்கள் கையில் சென்றடைவதால் தான் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. சரி, இப்ப அடுத்ததா வேலூர்ல இருந்து அருள்தாஸ் அப்படிங்கிற நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் அருள்தாஸ், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேடம் சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. சிலிண்டர் இப்ப எடுக்கணும்னா அமௌண்ட் எப்படி கட்டிட்டு அப்படியே எடுக்கணுமா எப்படின்னு அது கேக்குறேன் மேடம். இப்போ அந்த முழு தொகையும் இவங்களே பே பண்ணணுமா அப்படின்னு? அதான் சிலிண்டர் நீங்க உங்க வீட்டுக்கு சிலிண்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க புக் பண்ண உடனே 568 ரூபா உங்க வங்கி கணக்குல வந்துருது இல்லையா? இப்ப 404 ரூபா சென்னையில ரேட்டுன்னா 568 ரூபா முன்வைப்பு தொகை உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது 972 ரூபா உங்க கையில இருக்கு. இப்போ அந்த சிலிண்டர் வர்றப்போ இந்த மாதத்தான மானியம் இல்லாத விலை 749 ரூபா தான். சோ உங்க கையில இருக்க 972 ரூபாயில இருந்து 740 ரூபாய் கொடுத்து வாங்க போறீங்க. அதனால உங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது இதுல. ஆனா சிலிண்டர் வந்து முழு தொகை கொடுத்தா நீங்க வாங்குவீங்க. இப்போ வந்துட்டு இந்த ஃபார்ம் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வரைக்கும் எத்தனை பேர் வந்துட்டு ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்திருக்காங்க? இன்னும் நிலுவையில எத்தனை பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல மொத்தம் 1.53 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதுல 48% மக்கள் இந்த திட்டத்துல இதுவரை இணைஞ்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் இதுல இணைஞ்சிட்டாங்க. வருங்காலத்துல ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள 90% ஆஃப் கஸ்டமர் இணைஞ்சிருவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, சோ இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து நேயர் சுபாஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், இப்போ வந்து நம்பர் 4-3 அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்க வந்து லிங்க் ஆயிடுச்சு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அது ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வர மாட்டேங்குது. அது என்ன யாரும் அணுகணுமா இல்ல அது வருமா? இல்ல, ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்த உடனேயே, அதாவது நீங்க ஆதார் இருந்தா ஃபார்ம் 1, 2 ஃபில் பண்ணி கொடுத்திருப்பீங்க. ஆதார் இல்லாத பட்சத்துல ஃபார்ம் 3 அல்லது 4 கொடுத்திருப்பீங்க. அதனால அது இணைஞ்சிருப்பாங்க. சில பேர் வங்கியில போய் டைரக்டா ஃபார்ம் கொடுத்திருப்பீங்க. அந்த வங்கியில அதை வந்து சிஸ்டத்துல பதிவு செய்யறதுக்கான டைம் இருக்கலாம். இல்லாட்டி உங்க வங்கியானது இந்த திட்டத்துல இணையறதுக்கான டைம் இன்னும் இருக்கு, அது இணையாம இருந்திருக்கலாம். சோ அந்த பட்சத்துல அந்த உங்களுக்கு மெசேஜ் வராம இருக்கும். ஆயினும் இந்த செக் பண்றதுக்காக தான் திருப்பி முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க mylpg.in போய் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அது தகுந்தபடி நீங்க
உங்க விநியோகத்தில் அணுகி திருப்பியும் நீங்க உங்களுக்கு சந்தேகங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சுபாஷ். அடுத்ததா திருவண்ணாமலையிலிருந்து நேயர் பரணிதரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் பரணிதரன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார், இப்போ எங்க ஃபாதரோட அப்பா, எங்க தாத்தா வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்கு அவர் பேர்ல. ஆனா அவர் இப்ப இறந்துட்டாரு. அது என்ன சார் பண்ண முடியும்? பேரு எங்க பேருக்கு எதனா மாத்த முடியுமா? அது எப்படி? கட்டாயம் மாற்ற முடியும். அதான் உங்க தாத்தா இறந்துட்டாருன்னா அந்த டெத் சர்டிபிகேட் வச்சுட்டு அந்த ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி பெயர் மாற்றத்துக்கான ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை விநியோகத்தில் அணுகி அதை வாங்கி நீங்க பூர்த்தி செய்து யார் பேருக்கு மாத்தணுமோ அதை மாத்தி கொடுத்தீங்கன்னா, அதாவது குடும்ப உறுப்பினராக இருந்தா டெபாசிட்ல தொகையில மாற்றம் இருக்காது. குடும்ப உறுப்பினர் இல்லாத பட்சத்துல முன்னாடி இருந்த டெபாசிட்டுக்கும் தற்போது உள்ள டெபாசிட், அதாவது தற்போது உள்ள டெபாசிட் சொன்னா 1450 ரூபா ஒரு சிலிண்டருக்கு. இதற்கான வித்தியாசங்கள் உங்கள்ட்ட இருந்து வசூலிப்பாங்க. ஆனா பெயர் மாற்றம் செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் பரணிதரன். சார், இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஃபார்ம்ஸ் வாங்குறதுக்காக பணம் வசூலிக்கப்படுவதாகவும், பேங்க்ல வந்து அவங்க போயிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது செல்லான் ஏதோ கட்ட சொல்றதாகவும் கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி பணம் எங்கேயாவது வசூலிக்கப்படுகிறதா? அது விதிமுறையில இருக்கா? ஆக்சுவலி பேங்க்ல முதல்ல விநியோகத்திலும் எல்லாம் இந்த படிவமானது இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கலெக்ட் பண்றதும் இலவசமா தான் இருக்கும். இதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. வங்கியில நீங்க கொடுக்கும் போதும் இதற்கு ஆதார் சீடிங் சார்ஜஸ் சொல்றோம், அது எதுவுமே கிடையாது. வங்கி கூட்டமைப்பு இதை வந்து தெளிவுபடுத்தி இருக்கு. அதாவது ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அவங்க தான் இந்த வங்கிகளுக்கான எல்லா நிர்வாக திறமை பண்றாங்க. அவங்களுக்கு கிளியர் பண்ணிருக்காங்க. இதுக்கு எந்த சீடிங் சார்ஜஸும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை குறித்து புகார் தெரிவிக்கலாம். நீங்க ஆயில் நிறுவனத்திடத்தே புகார் தெரிவிக்கலாம். அதாவது ஒரு இசிஎஃப்எஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அது மூலமா தெரிவிக்கலாம். இல்ல டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்னு இருக்கு, 1800-233-555. இந்த நம்பர்லயும் புகார் தெரிவிக்கலாம். சரி, இப்ப அடுத்ததா கோவையில இருந்து நேயர் ஷீலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஷீலா, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ சார். ஹலோ ஷீலா, கேளுங்க ஷீலா. சார், எங்க மாமனார் இறந்துட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் நேம்க்கு மாத்தணும். ஆனா மாமியார் இருக்கிறாங்க, அவங்க நேம்க்கு மாத்தலாமா இல்ல டைரக்டா எங்க ஹஸ்பண்ட் நேம்க்கு மாத்திடலாமா? அதனால ப்ராப்ளம் இல்லையா? மாமனார் அப்படிங்கிறப்போ உங்க யாரு கூட மாத்தலாம். நீங்க உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ ஒரே குடும்ப உறுப்பினருங்கிறதால, அதாவது மாமனார் மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்க கணவருங்கிறது அவங்களோட சன்னுங்கிறதால ஒரே குடும்பம் தான். நீங்க யாருக்கு மாத்தினாலும் அந்த பழைய டெபாசிட்லயே நீங்க இந்த கனெக்ஷன் அவங்க பேர்ல மாத்திக்க முடியும். யாருக்கு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இருக்கோ, வங்கி கணக்கு, ஆதார் கணக்கு இருக்கோ, அவங்களோட இணைத்து மானியமும் நீங்க பெறலாம். இப்ப அடுத்ததா நேயர் கலியமூர்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் கலியமூர்த்தி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க. மேடம், நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வலங்கைமான் தாலுகால கலியமூர்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். என்னோட கேள்வி என்னன்னா, நான் வந்து பார்வையற்றவர் மேடம். அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில ஆசிரியர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப என்னுடைய மனைவியும் பார்வையற்றவர். இப்ப என்னுடைய கேஸ் இணைப்பு நான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நீங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து திருச்சி இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லயும் போய் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அந்த மாதிரி தர முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பார்வையற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதே மாதிரி எரிவாயு இணைப்பு வாங்கிட்டாங்க. இப்ப எனக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சார்? இல்ல, பார்வையற்ற கேஸ் இணைப்பு வந்து மறுக்கப்பட முடியாது. அது இணைப்பு கொடுக்கலாம். அதை வந்து செக் பண்ணிட்டு நீங்க அதை வந்து தகுந்த முறையில், அதாவது எரிவாயுங்கிறது சேஃப்டி பொறுத்தவரையிலும் அது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க தகுந்த முறையில் உங்களால யூஸ் பண்ண முடியும் செய்யற பட்சத்துல கட்டாயம் அவங்களை வந்து கேஸ் கனெக்ஷன் வழங்குவாங்க. நீங்க இதை திருச்சி மண்டலத்திலே அணுகுனீங்கன்னா அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க திருப்பியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் கலியமூர்த்தி. அடுத்ததா கோவையில இருந்து ஹரிதாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ஹரிதாஸ், உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இப்போ எங்களுக்கு நான் புதுசா சிலிண்டர் எடுக்க போறோம் நாங்க. சரி, அதுக்கு என்ன மாதிரி பண்ணோம்? இப்ப அதே திட்டத்தில் நாங்க இணைய முடியுமா அப்படின்னு கேக்குறோம் மேடம். கட்டாயம் நீங்க புது கனெக்ஷன் வாங்க போறப்ப இந்த திட்டத்தில் உடனே அடையலாம். இணையறப்பே நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க, உங்க போட்டோவும் கொண்டு போங்க, உங்க வங்கி கணக்கு, உங்க ஆதார் கணக்கு எடுத்துட்டு போனா புது கனெக்ஷன் வாங்குறப்பயே இந்த திட்டத்தில் இணைஞ்சு மானியமும் பெற முடியும், முன்வைப்பு தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா சூளைமேட்ல இருந்து சுருளி வீரன் அப்படிங்கிற நேயர் காத்துட்டு இருக்காரு. சுருளி வீரன், உங்களுடைய கேள்விகள் எல்லாம் என்ன கேட்கலாம் நீங்க? என்னுடைய கேள்வியில வந்து ஒரு குடும்பத்துல வந்து இப்ப ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லி போட்டு வீட்டுக்காரர் ஒரு கேஸ் ஏஜென்சில அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் ஒய்ஃபுக்கு வந்து வேற ஏஜென்சில பாலத்துல போட்டு தனியா இப்படி எனக்கு ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணி இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க?
தெரியணும். அது இவர் இந்த நேர் வந்து மல்டிபிள் கனெக்ஷன் தான். நீங்க எப்படி, அதாவது ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் இருந்தா அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பேன்னு கேக்குறாங்க. இதற்காக தான் இந்த திட்டமே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது நீங்க ஆதார் கார்டு ஒரு இடத்துல கொடுக்குறீங்க, வங்கி கணக்கு இன்னொரு இடத்துல கொடுத்தாலும் அதற்காக சாப்ட்வேர் எல்லா இணைய நிறுவனத்துல இருக்கு. அது கட்டாயமா அந்த சாப்ட்வேர் மூலமா இதை கண்டுபிடிக்க முடியும். மல்டிபிள் கனெக்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து நாங்க பிளாக் பண்ணிடுவோம். உங்களுடைய அழைத்ததற்கு நன்றி சுருளி வீரன் சார். இப்போ இந்த திட்டத்துல சேருவதற்கு கடைசி நாள் என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை இதுல அவங்க இணையல அப்படின்னா அடுத்ததா அவங்க என்ன விதமான பாதிப்புகளை சந்திப்பாங்க? இந்த திட்டமானது 1/1/2015 நடைபெற வருது. கருணையின் அடிப்படையில் முதல் 3 மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்துக்குள்ள இணையலாம் மானியத்தோட சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தில் இணையலன்னா உங்களுக்கு மானியம் இல்லாத, அதாவது முழு தொகை மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துதான் நீங்க இந்த சிலிண்டர் வாங்க வேண்டி வரும். இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் பார்க்கிங் பீரியட்னு சொல்றோம். இந்த பீரியட்ல நீங்க வாங்குற சிலிண்டர் முழு தொகை கொடுத்து வாங்குவீங்க. இந்த திட்டத்தில் 30/6/2015 இணைஞ்சிட்டீங்கன்னா நீங்க வாங்குற சிலிண்டருக்கான மானியம் உங்க வங்கி கணக்குல எத்தனை சிலிண்டர் வாங்குறீங்களோ அத்தனை சிலிண்டருக்கான மானியம் உங்க வங்கி கணக்குல வரவேற்கப்படும். ஆனாலும் நீங்க அதுவரை இணையல 1/7/2015 முதல் தான், அதுக்கு பின்னாடி இணைஞ்சீங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்க வாங்கிய சிலிண்டருக்கான மானியம் உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்க இழக்க நேரிடும். ஆகவே மக்கள் அனைவரும் உடனடியாக இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்ப அடுத்ததா பெங்களூர்ல இருந்து நேயர் ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் மேடம். எங்களுக்கு அம்மா பேர்ல இருந்துச்சு, கலைஞர் திட்டத்துல வாங்கின சிலிண்டர். ஹலோ, சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க ஸ்ரீனிவாசன். அது வந்து இப்போ வேறவங்க எங்க அக்கா பேர்ல மாத்தணுமா? எங்க அக்கா பேர்ல எதுவுமே இல்ல அந்த ஊர்ல. அவங்களுக்கு இது செப்பரேட்ல பேர் கேக்குறாங்க. அம்மா பேர் இருக்கிறது அக்கா பேருக்கு மாத்தணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மாத்த முடியும். அதாவது ஒரே குடும்ப உறுப்பினரா, பெண் உறுப்பினரா இருக்கும் போது, ஆனா வெவ்வேறு ஊர்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் அதாவது அந்த நீங்க உங்க அம்மா இருக்கிற ஊர்ல இருக்கிற டிஎஸ்ஓ அணுகி அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து உங்க அக்கா இருக்கிற ஊர்ல அங்க ஒரு திருப்பி ஒரு டிஎஸ்ஓ இருப்பாங்க, அவங்கள்ட்ட அத்தாட்சி பெற்று அதை அங்க இருக்கிற விநியோகத்தை கொடுக்கும் பட்சத்தில் அந்த கனெக்ஷனை வந்து நீங்க மாத்திக்கலாம். அழைத்ததற்கு நன்றி ஸ்ரீனிவாசன். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில மத்திய அரசு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட இருக்கிறது. உங்களுக்கான மானியம் உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தில் அனைவருமே இணைய வேண்டும் என்பது மத்திய அரசு கூறியிருக்கிறது. ஆனால் பல நேயர்களுக்கு இந்த திட்டத்தில் எப்படி இணைவது, எந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுப்பது என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் பல்வேறு நேயர்கள் கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பொறுமையாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரி திரு ரவி அவர்கள் பதிலளித்தார். சார், இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப நல்லா நேயர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் இதே போன்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். எப்போதும் இணைந்திருங்கள் தந்தையுடன்.